டெல்லிக்கு நாளைக்கு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு இந்த ஐஸ் இதெல்லாம் வச்சுருப்பாங்க, விஜயை மிரட்டுறது. ஐஸ் பாரு, அப்புறம் இந்த நகம் பிடுங்கிறது, இதெல்லாம் டேபிளில் வச்சுட்டு தான் விஜய்கிட்ட பேசுவாங்க. இப்போ அதுக்கு பயந்து விஜய் ஓகே அப்படின்ட்டா விட்டுருவாங்க. இல்லை அப்படின்னா விஜய் என்ன பண்ணணுமோ அது பண்ணுவாங்க. ஓகே. ஸோ ஒரு பக்கம் இந்த ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும் போது இன்னைக்கு காலையில் வந்து த்ரிஷா அவர்கள் வந்து சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்காங்க. ஆமாம், அது எப்பவுமே ஏர்போர்ட்டுக்கு வெளியூர் வருவாங்க போக தான் செய்யணும். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு வரும் அவ்வளோ காசு வச்சு. சரி, ஏமா அவரோட லவ்வர் எவ்வளோ பெரிய ஆள், அவர் தனி விமானம் தனி ஃப்ளைட்டில் மட்டும்தான் அவர் போவார். அப்புறம் இது வந்து பஸ்ஸில் போச்சுன்னா நல்லா இருக்குமா, இல்லை காரில் போனால் நல்லா இருக்குமா? ஃப்ளைட்டில் தான் போவாங்க. சரி, ஏர்போர்ட்டுக்கு வந்தாங்க. ஸோ வந்து அப்போ வந்து ஏர்போர்ட்டுக்கு வரும்போது ப்ரெஸ் மீட் எப்பயும் போல் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி ஆல்ரெடி சர்ச்சையான விஷயத்தை பற்றி கேட்கும்போது பட் அதுக்கு பதில் எதுவுமே பேசல, அவங்க கேஷுவலாக போயிட்டாங்க, மறுத்துருக்காங்க. இப்போ வந்து த்ரிஷா வந்து தானாக போயிருந்தா பதில் சொல்லணும். விஜய் கூப்பிட்டு போகும்போது விஜய்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். அவர் கூப்பிட்டாரு, நான் போனேன். அப்போ நீங்கள் ஏன்ட்ட கேட்டிங்கன்னா நான் என்ன பதில் சொல்ல முடியும்? அதை நீங்கள் எதுக்காக என்னைய கூப்பிட்டு போனாருன்னு அவர்கிட்ட தான் கேட்கணுன்றது தான் அவங்களோட பதில். அதை எப்படி சொல்ல முடியும்? இன்னும் சர்ச்சையாகவே இருக்கே. அதுக்கான ரெண்டு பேர்கிட்ட இருந்து யாரோ 2 பேர் போகிறாங்கம்மா, அது ஏமா சர்ச்சை? எவனுக்கோ கல்யாணம், யாரோ 2 பேர் போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ச்சையே கிடையாது. உங்களுக்கு வீட்லேயோ வேலையிலையோ பார்க்குறதுக்கு நேரம் இல்லாதவங்க தான் இதை பார்த்துட்ருப்பாங்க. இது யார், அவன் ஏன் இவ போய் முன்னாடி போகிறா, இவன் ஏன் அவங்க கூட போகிறா அப்படின்றதெல்லாம் வந்து யாருமே பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. விஜய் இது பண்ணி வாங்கி கொடுத்துருக்காப்புல, பட்டு சேலை வாங்கி கொடுத்து ஒரே மாதிரி யூனிஃபார்மாக போயிருக்காங்க. அப்படி திருப்பி கிளம்பி போயிட்டாங்க. அதெல்லாம் விஜயோட முடிவு. காதல்னால் அப்படி தான்மா இருக்கணும். சும்மா வந்து இது பல பிள்ளைங்க வந்து பசங்க சொல்கிறத கேட்குறதே கிடையாது. இந்த பசங்க பிள்ளைங்க சொல்கிறத கேட்குறது கிடையாது. எவ்வளோ ஒற்றுமை பாருங்கள். இந்த கல்யாணத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா இந்த சேலையை கட்டிட்டு வா, இதை நான் வாங்கி தரேன்னா எவ்வளோ ஒரு அமைதியாகவும் எவ்வளோ அடக்கமாகவும் இவ்வளோ நாள் ஒரு நட்போடு இருக்காங்கன்றது தான் பெருசு. அப்போ அதை தான் நீங்கள் பாராட்டணுமே தவிர அவங்கள போட்டு மேலும் அந்த காதலர்களை துன்பப்படுத்தக்கூடாது. புரியுதா? அவங்க என்ன தான் இருந்தாலும் சொல்கிற விஜய் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேங்கிறாருல்ல. புரியுதா அவங்களுக்கு? ஸோ அதுதான் காதல்ன்றது, அதுதான் நட்புன்றது. நட்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆமாம்மா, லவ்னா என்ன? இங்கிலீஷில் லவ்னா பொதுவான வார்த்தை. ஓகே சார், புரியுதா? அந்த மாதிரி அவங்களுடைய லவ் தான் அதோட அந்த ரிசல்ட்டை காட்டு. ஓகே, அந்த மாதிரி தான் இருக்கும். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் மாடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மாடு முன்னாடி நடந்து போயிட்டுருக்கோம். மாடு மேய்க்கிறான், அந்த கயிறை பிடிச்சி கூடயே நடந்துட்டு போயிட்டுருப்பான். அப்போ மாடு இவனை வழி நடத்தி கூப்பிட்டு போகுதுன்னு நினைக்கக்கூடாது. உள்ளுக்குள்ள அந்த மாட்டுக்கு தெரியும் நம்ம முன்னாடி போனோம்னா இவன் என்ன பண்ணுவான்றது. புரியுதா? ஆமாம், இதெல்லாம் வந்து பேசிக் சைக்காலஜி. இதெல்லாம் வந்து இப்போ விஜய் எப்படி போகிறாருன்னா அடக்க ஒடுக்கமாக த்ரிஷா பின்னாடி போகிறதுனால விஜய் கட்டுப்பாட்டில் த்ரிஷா இருக்குன்னு நினச்சக்கூடாது. கயிறு யார் கையில் இருக்கு? மாடை ஓட்டிகிட்டு போகிறவன் கையில் தான் இருக்கும். அவன் ஒரு கையிலையை பிடிச்சிட்டு மாடை பிடிச்சிட்டு அது முன்னாடி போயிட்டே இருக்கும். அதனால் மாடு இவனை வழி நடத்தி கூப்பிட்டு போகுதுன்னு நினைக்கக்கூடாது. இவன் தான் மாட்டோட மண்டைக்குள்ளே என்ன இருக்குன்னா கயிறை வச்சுருக்கான், நம்ம பாட்டு கொஞ்சம் இழுத்தோம் அப்படின்னா கண்டதை எடுத்து அடிப்பான், நம்மளை சாவடி அடிப்பான். அதனால் ஒழுங்காக போகிறது நல்லதுன்னு போயிட்டுருக்கும். நீங்கள் பாட்டுக்கு விஜய் வந்து மாடுன்னு சொல்கிறோமோ, த்ரிஷா வந்து மாடு மேய்க்கிறோன்னு சொல்கிறோமோ நினச்சிடக்கூடாது. இது வந்து உதாரணம் தான். சரியா? நீங்கள் அப்படி மாற்றி போடுறாதீங்க. சரியா? உதாரணமாகவே கிளாஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெய்சன் சஞ்சய் வந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அந்த போஸ்டரில் வந்து லைக் எப்படின்னா விஜய் அவர்களோட இன்ஷியலோ இல்லை அவரோட ஜோசப் அப்படின்ற ஒரு பேரோ வந்து அதில் வந்து அவங்க வெளியிடலை. ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து ஒருவேளை பையனும் வந்து சமகானில் இருப்பாங்களோ இல்லை யதார்த்தமாக போட்டிருக்காங்க. பையன் சமகானில் இருப்பாங்களா? வெளியே மட்டும் வர சொல்லுங்க பார்ப்போம். ஏற்கனவே சொல்கிற அங்கேருந்து வரக்கூடிய தகவல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெய்சன் சஞ்சய் முதல்ல மேனேஜர் அரைஞ்சிருக்காப்புல. அரைஞ்ச உடனே விஜய் சேஷன் சஞ்சய் அரைஞ்சிருக்காப்புல. அதில் தான் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து சேஷன் சஞ்சய் என்ன பண்ணாப்புல அப்படின்றத நீங்கள் அந்த குடும்பத்தில் கேட்டு பாருங்க, யார் அடித்தாப்புலன்னு. அதில் இன்சியல் வேறு போட சொல்கிறீங்க நீங்கள். இல்லை, அந்த மாதிரியான விஷயங்களும் இப்போ பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் ஆகி அது போனாலுமே குடும்பமே அப்படிதான். குடும்பமே அப்படி தான். இப்போ விஜய் வந்து சந்திரசேகரன் எங்கேயா இருக்கா? ஜோசப் விஜய்ன்னு இருக்கும். விஜய் சந்திரசேகரன் இன்சியல் இருக்கா? அந்த மாதிரி பார்த்து
பார்த்துருக்க மாட்டேன். அட்லீஸ்ட் நம்ம மென்ஷனாவது வேற எதுலையாவது போட்டிருப்போம். பட் ஃபர்ஸ்ட் படம் அப்படிங்கும் போது இவரோட ஃபர்ஸ்ட் படம் இல்லைம்மா, இல்லையே, அவங்க குடும்பமே அப்படிதாம்மா. பெத்த அப்பனே துரத்தி விட்டுருவாங்கம்மா, இல்லைன்னா அப்போ மகனை துரத்தி விட்டுருவாங்க. அந்த படம்லாம் அந்த கதை வந்து இவங்க குடும்ப கதை தான். ஏற்கனவே ஒரு படம் வந்துச்சுல, ஒரு படத்தில் அப்பனை கொல்லுவான் ஹீரோ, இன்னொரு படத்தில் மகன் வில்லனாக இருப்பான், மகனை கொல்லுவான் ஹீரோ. பார்த்தீங்களா இல்லையா? என்ன படம் சார் தெரியல. விஜய் படம் பார்க்கறது இல்லையா? நல்லது, அதனால தான் நீங்கள் தெளிவாக இருக்கீங்க. ரைட், ஓகே, தெளிவாக ஒரு இதாக இருக்குது. சரி, இல்லை சார், எல்லா படமும் பார்ப்போம். நீங்கள் எந்த படத்தை குறிப்பிட்டு சொல்கிறீங்க? அதில் நீங்கள் பார்த்தா ஞாபகம் இருந்திருக்கணுமே. அப்போ உங்கள் மனசில் விஜய் படம் பதியவே இல்லைன்னு அர்த்தம். இப்படி தான் இருக்கணுமா? ஒரு படம் பார்த்தோமா அன்னைக்கு ரசிச்சோமா அதோட வந்துடணும். அப்புறம் விஜய் தாவேக்கான்னு கத்திக்கிட்டே இருந்தால் மெண்டல்னு அர்த்தம். பரவாயில்ல, நீங்கள் அந்த படத்தை பற்றி நீங்கள் கேட்டு பாருங்கள். வேறு விஜய் ரசிகர் ஒரு படத்தில் அப்பனை கொண்டுருவான் விஜய். விஜய் கேரக்டர் இந்த விஜய் சொல்லு அப்போ வில்லை, மகன் அப்பனை கொண்டுருவான். இன்னொரு படத்தில் மகன் வில்லை, ட்ரக்ஸுன்னு யூஸ் பண்ணிகிட்டு இருப்பான். அதே அப்போ வந்து மகனை கொண்டுருவான். அப்போ இந்த குடும்பத்தை, அது குடும்ப கதை தான். அது அந்த கதை தீர்ந்த உடனே தான் சினிமாவுக்கு வந்துட்டாங்க. நம்ம குடும்பத்தில் எல்லா கதையும் எடுத்தாச்சுன்னு. அந்த மாதிரி தான் அந்த குடும்பமே அப்படிப்பட்ட குடும்பம் தான். அது வந்து தெய்வீக குடும்பம். அதனால் அந்த குடும்பத்தில் அதை எதிர்பார்க்க முடியாது. விவேக் ஒரு காமெடியில் சொன்னார், அப்போ இவனுக்கும் பிறந்த பிள்ளை தான் இது. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட டைவர்ஸ் ஆனவொடனே இவனை கல்யாணம் பண்ணிட்டான். அப்போ அவனோட ஒய்ஃபும் இவனுக்கும் ஏற்பட்ட காதலில் தான் இவனுடைய தம்பி அவனுடைய பொண்டாட்டியை கொண்டுட்டான். அதுக்கப்புறம் அதுக்கு பிறந்த பிள்ளை தான் இது அப்படின்னு ஒரு சொல்லுவாப்புல, திருட்டு பையனை படம். அந்த மாதிரி குடும்பம் தான் இருக்குது. எந்த குடும்பத்தை நான் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் பாட்டு விஜய் குடும்பம் நினச்சேன். இல்லை சார், நான் அப்படி அதே மாதிரி தான் அந்த படத்தில் உள்ள கதையை அப்படி தான். அப்பனை மகன் கொண்டுருவான், மகன் அப்பன் கொள்வான், அது ஒரு படம். அப்பனை மகன் கொள்வது ஒரு படம். மொத்த குடும்பமே நாசமாக போகிறது அடுத்த ஒரு படம் எலெக்ஷனுக்கு அப்புறம் வரும். ஸோ இதுக்கப்புறம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் விஜய் அவர்கள் கலந்துருக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சும் நீங்களாம் எதிர்பார்க்குறீங்கம்மா? விஜய் எதிர்பார்க்கல சார். எதுக்குமா விஜய் கலந்துக்கணும்? அவன் லூசாமா? ஏன்னா எல்லாத்துக்கும் பங்கேற்கிறாங்க, வாய்க்கு வந்தபடி பேசலாமா? அதைத்தான்மா விஜய் ஆர்ப்பாட்டக்கலாமா விஜய் வருவாங்க. ஒரு பக்கம் மாதவர்ஜன் அவர்கள் பேசின சர்ச்சையாச்சு அப்படின்னா, இந்த பக்கம் வடிவேல் அவர்கள் மேடையில் பேசியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வடிவேல் அவர்கள் பேசினதை நீங்கள் கேட்டிருப்பீங்க சார். பேசினதை வச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, வடிவேல் பேசினதை நான் ஃபுல்லாலாம் கேட்கல. இல்லை, வடிவேல் அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். விஜய் திரைப்பட வடிவேல், இது அரசியல் வடிவேல். திரையில் வடிவேல் என்ன காமெடிலாம் பண்ணுறாரோ அதை அரசியலில் பண்ணக்கூடிய ஆள் தான் யார்? விஜய். ஸோ விஜய் ஒரு அரசியல் காமெடியன் தான். வடிவேலுக்கு கொஞ்சம் கூட இணையில்லாத ஒரு காமெடியன் யார்? அரசியலில். திரையில் வடிவேலெலாம் அடிச்சுக்க முடியாது. வடிவேல் தான் டாப் காமெடியன். ஸோ அந்த மாதிரி இப்போ வடிவேலே சொல்லியிருக்காங்க, சும்மா என்ன தேவை ஒன்று எதுக்கு பேசுகிறேன் வைக்கிறேன். இப்போ இறங்கி கலந்து கட்டி அடிச்சிட அடியில் புரியுதா? என்ன ஆகும் அப்படின்னா, விஜய் தெரிச்சு இந்த 2026 நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 26 எண்டில் வெளிநாடு போயிடும். வெளிநாடு போய் இந்த எல்லாம் ஒய்ஃபுக்கு செட்டில் பண்ணணும். வெறும் 250 கோடி கேட்குது அந்தம்மா. இவன் வச்சிருக்க காசுக்கு பாதி கூட கேட்கல. விஜய்கிட்ட எப்படி ஒரு 2000 கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து இருக்கும். அவ்வளோ சம்பாதிக்கலைன்னா கூட வாங்கி போட்ட இடம். இப்போ இந்த வீடு கட்டும்போது ஒரு 20 கோடி 20 கோடி. இப்போ அந்த வீடு ஒரு 100 கோடிக்கு மேலே போகும். இப்படி விஜயோட சொத்து மதிப்பு விஜய்க்கு இருக்கிற 3 வீடு, இந்த கல்யாண மண்டபம், போக்குவரத்து மட்டுமே 1000 கோடியை தாண்டும். அது போக இன்னும் வேறு எங்கெங்கே இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. லிக்விட் கேஷ் எவ்வளோ இருக்குது, இது இருக்குது, அதுக்குன்னா இப்போ 2000 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்குது. அந்த பொண்ணு கேட்குறது வெறும் 250 கோடி. அதை கொடுத்து ஒழுங்காக ஒரு நல்ல மனுஷனாக இருந்தால் செட்டில் பண்ணியிருப்பாங்க. இவன் 50 லட்ச ரூபா காருக்கு அரக்கோணம் வரைக்கும் ஓடுறவன் இவன் எப்படி 250 கோடி தருவான்? 50 லட்ச ரூபா காரை கம்மியாக வாங்கணும்னு சொல்லி இப்போ இதில் போய் பாண்டிச்சேரியில் போய் புக் பண்ணுற ஒரு கேடு கேட்ட ஒருத்தன் இந்திய அரசை ஏமாற்றணும், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஏமாற்றணும், இவன் எப்படி காசு தருவான்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இப்போ இதுக்கோட பலனை இப்போ எலெக்ஷனில் வச்சு காட்டுன்னு காட்டுவேன். இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல கண்டென்ட்லாம் கிடைக்கும். ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் எலெக்ஷன் அறிவிக்கட்டும், விஜய் ஓட இதோட வட்டி விட்டுருவேன். ஓகே. ஸோ இப்போ நாம் தமிழர் கட்சியிலேருந்து கடைசி லாஸ்ட் வருஷம் அதுலேருந்து வெளில வந்த காளியம்மாள் அவர்கள் மறுபடியும் டிவிகேல ஜாயின் பண்ணுவாங்க, பெண்கள் சப்போர்ட் அதிகமாகும் அப்படின்ற ஒரு பேச்சு இருந்துச்சு. டுபாக்கூர் தான் நீங்களா கற்பனை பண்ணுறது. அப்படி ஒரு பேச்சு இருந்தது சார். பட் இப்போ பேசுவாங்கம்மா, அதிமுகவில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதிமுகவில் ஜாயின் காளியம்மாள் ஒரு நல்ல ஒரு உழைப்பாளி, நம்ம அன்பு சகோதரி, நல்ல பேச்சாளர், அவ்வளோதான். இன்னமும் காளியம்மாள் 3 டைம் தமிழ்நாட்டில் சிஎம்மாக இருந்து 2 டைம் உத்தரப்பிரதேசில் எம்பியாக இருந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க.
அதே பாவம் அனாமத்தா 12,000 ஓட்டு வாங்கிட்டு சுற்றிட்டு இருக்கு. 8,000 10,000 ஓட்டு கூட டெபாசிட்டே வாங்கலை. அந்த அம்மா போய் எதில் சேர்ந்தா என்ன புரியுதா உங்களுக்கு? இவங்களா பில்டப் கொடுக்கறது தான். அதெல்லாம் புலி பல்லு 10,000க்கு போகுன்றக்காக தான் இது. புலி நகம் 20,000க்கு போகணும். இந்த அதே கதை தான் காளியம்மாளுக்கு நீங்கள் பொருத்தி பார்த்து. ஓகே. ஏன்னா நிறைய பேர் வந்து ஓகே இவங்க இதுலேருந்து வெளில வந்திருக்காங்க, ஸோ வந்து விமன்ஸோட சப்போர்ட் வந்து டிவிக்கு தான் இருக்கும். ஸோ ஆமாம் ஆமாம், அவங்க ஏற்கனவே பல லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்கல்ல. ஒரே ஒரு தொகுதியில் நின்று 50 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க. இப்போ அவங்க இங்கே வந்தவொடனே அதிமுக பிடிச்சிக்கிட்டு ஜெயிச்சிடும். பயங்கரமாக இருக்கும். டிவிகேக்கு போனால் டிவிகே ஜெயிச்சிடும். ஜெயிச்சிருன்றதுக்காக இல்லை சார், சரி இவங்க லேடிஸ் அப்படின்றதுனால பெண்கள் சப்போர்ட் அதிகமாக இருக்கும். அதுக்கே வீட்டில் சோறு போட மாட்டாங்க. அதை 500 பேருக்கு சோறு போடணும்னு அன்னலட்சுமி நீங்கன்னா எப்படிமா கதை இது? அதையே காலைல சாப்பிடல வீட்டில் துரத்தி விட்டாங்கன்னு வச்சு ஒரு லேடி இதை சொல்லலை. அப்புறம் அது வந்து எல்லாருக்கும் சோறு போடுறது ஊருக்கே அன்னலட்சுமி நீங்கன்னா அப்படி கதை தான் இருக்குது நீங்கள் பேசுகிறது. அதுக்கே வழி இல்லை. அதே டெபாசிட்டே வாங்கலை. அது வந்து அப்படியே அதிமுக தூக்கி நிறுத்திடும் அப்படின்னா எடப்பாடியார் மிகப்பெரிய தலைவர், அதில் இந்த மாற்று கருத்து இல்லை. கொஞ்ச நாள் சிஎம்மாக இருந்திருக்காரு. அவருடைய இது வேறு, டெல்லி லெவலில் லிங்க் உள்ளவர், அமெரிக்காலாம் போயிட்டு வந்திருக்காரு. அவரே வந்து பாவம் அப்படி இருக்கார். இதில் வந்து இந்தம்மா பாவம் என்ன பண்ணுறது? ஏதாவது இப்போ பில்டப் கொடுத்தே தான் ஓட்ட வேண்டியது இருக்குண்ணா. பில்டப் இல்லை சார், ஒரு எதிர்பார்ப்பு வந்து மக்களுக்கு எதிர்பார்ப்பு எப்படிமா இருக்கும்? போன எலெக்ஷன்ல 12,000 ஓட்டு வாங்கியிருக்கு, அதுக்கு முந்தின எலெக்ஷன்ல 6,000 ஓட்டு வாங்கியிருக்கு. அதுக்கு என்ன எதிர்பார்க்குறீங்க? இல்லை கம்மியான ஓட்டா இருந்தாலும் ஓகே, இவங்க இதுல இருந்து வெளில வந்துட்டாங்கன்னா அடுத்து ஜாயின் பண்ணா இங்க தான் ஜாயின் பண்ணுவாங்க. ஏன்னா மக்களோட சப்போர்ட். அது இந்த காதல் படத்துல ஒருத்தன் உட்காந்துருப்பாங்க, உங்கள்கிட்ட இன்னும் நிறைய எதிர்பார்க்குறேன்ற மாதிரி. அந்த மாதிரி தான் இருக்கு. நீ அவனை ஹீரோ ஆக்கி இதுன்னா அவன் பார்த்தீங்கன்னா சிஎம் வரைக்கும் கனவு கண்டுக்கிட்டு இருப்பான். அவன் இப்போ மூஞ்சியை பார்த்துருக்கீங்களா? நான் இதுக்காக பாடி ஷேமிங்காக சார். அவனை பார்த்தீங்கன்னா இப்படி ஹீரோ ஆயிடுவானா இல்லையா எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவன் சொல்லுவான், தம்பி 2 இட்லி வாங்கிட்டு உன்ட்ட இன்னும் நிறையா எதிர்பார்க்குறேன்றக்காக தான் நீங்கள் காளியம்மாள்கிட்ட விஜய்கிட்டலாம் எதிர்பார்க்கலாம். விஜய்லாம் அந்த கேட்டகிரி தான். டைரெக்டாக சிஎம் தானே தம்பி, ஹீரோ தானே? ஆமாம். டைரெக்டாக பிஎம் தானே? ஆமாம். அந்த கதை தான் விஜய். காளியம்மாள் சின்ன லெவல் அப்படின்னு நீங்கள், அதாவது காளியம்மாள் சும்மா இருந்தாலும் நீங்கள் விட மாட்டீங்களா? காளியம்மாளை பூஸ்டப் கொடுத்து பெரிய புரட்சி தலைவி ஜெயலலிதா அப்படின்ற மாதிரி அதுக்கு அடுத்து இருக்கிற மாதிரி வந்து இப்போ அங்கே ஏடிஎம்கேல இது பண்ணாங்க. அது ஏடிஎம்கேக்காரங்க வந்து நடிகையாக இருந்தால் மட்டும்தான் ஏற்றுக்குவாங்க. நடிகையாக இருக்கணும், சிகப்பாக இருக்கணும், அப்போ தான் அவங்கள தாயாக ஏற்றுக்குவாங்க. புரியுதா? மித்தபடி எல்லாம் ஏற்றுக்குவாங்களான்றது சந்தேகம் தான். ஏன்னா யாராவது கூட்டணியில் இவங்க வந்து டிவிகேல ஜாயின் பண்ணுவாங்க, இவங்க வந்துருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது, ஆனால் டிவிகே போகாமல் மற்ற இடங்கள்ல தான் கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ டிவிகே கூட கூட்டணி யார் வைப்பாங்கன்னு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கு? இல்லை, பாயிண்ட் ஆஃப் கூட்டணி இது அரசியல்லாம் கிடையாதுமா. ஸோ இவ்வளோ நேரம் உங்களோட நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.